வாங்கப்பா எல்லாரும். வாங்கம்மா வாங்கம்மா சீக்கிரம். என்னடா சக்தி? அத்தா கடும்பாடி அத்தா வாங்க. ஐயா வாங்க 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 ஐயா வாங்க வாங்க பூசாரி. காலையிலே வந்துட்டீங்க போல. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தயாரா இருக்குல்ல? எல்லாம் தயாரா இருக்கு. நாங்க 5 நிமிஷம் உட்காருங்க. சரி சரி நான் பாத்துக்கிறேன். உட்காரோம். நீங்க பாருங்க. வாங்கப்பா உட்காருங்கப்பா எல்லாரும். சரி வாங்க வாங்க வரசா வாங்கம்மா. உட்காருங்கம்மா உட்காருங்கப்பா. உட்காருங்க அப்படி. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். எப்பவும் லீவு நாள் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை அடிக்கடி வந்துட்டு போவீங்க. இப்ப கொஞ்ச நாளா உங்களை காணாம. வர முடியாத சூழ்நிலை. அப்படியா? சரிம்மா போங்க. ஆர் பட்டம்மாள், காலேஜ் டாப்பர். BA 1950-52 பேட்ச், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அத பார், அவதான் அந்த பட்டம்மாள். இந்த யூனிவர்சிட்டியில மட்டும் இல்ல, இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே முதல் பெண் டாப்பர். முழுக்க முழுக்க ஆணாதிக்கமே இருந்த காலேஜில் ஒன்லி பெண், தட்ஸ் மீ, காலேஜ் டாப்பர். அது யார் தெரியுதா உனக்கு? தெரியல. தெரியலையா? தட்ஸ் மீ. பட்டம்மாள், காலேஜ் டாப்பர். இத்தனை நாள் என் பேரு கூட தெரியாம ஒரே வீட்டுல வாழ்ந்திருக்கோம் இல்ல? பேர்ல என்ன இருக்கு? அம்மா அப்பா வச்ச பேர், அது நம்ம அடையாளம் இல்ல. நாம வாழற வாழ்க்கை தான் நமக்கான அடையாளம். That's our true identity. இப்ப நான் என்னை பத்தி சொன்னது நீ என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல, உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டி என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. போலாமா?
இந்தாப்பா எல்லாரும் ஃபோன் வச்சிருக்கீல்ல, ஃபோன் எல்லாம் கொடுங்க. ஏண்ணே எதுக்கு செல்போன்லாம் கேட்குறிய? கொடுங்கப்பா கொடுங்க, சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்கிறேன், கொடுங்க. அண்ணே ஏன்னு? கொடுங்கம்மா, காரணத்தோட கேட்குறேன், கொடுங்க. வாங்கி கொடு, ஞானத்திட்ட வாங்கி கொடு. கதிரு ஒன்று ஒரு பை கொடுத்துருங்கப்பா, இந்த கொண்டா கொடு, உன் போனே கொடு. கொடுங்கப்பா, யோசிக்காம என்ன போனை வாங்கி கொண்டு விற்கவா போகிறேன், கொடுங்கப்பா. என்ன கதிரு நீயே போடுறியா? சரி போடு. ஏன்ட்ட கொடுத்தாண்ணே ஃபோனு தேஞ்சிருமா களவாணிப்ப. ஏம்மா உங்கள் ஃபோனுங்கெல்லாம் கொடுங்கம்மா. இந்த முக்கியமான ரகசிய விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஃபோன் வச்சுருப்பீல்ல, அதெல்லாம் கொடுங்க. எதுக்கு மாமா? ஏம்மா காரணம் சொன்னாதான் கொடுப்பியா? எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல, கொடுமா. ஒரு ஃபோன் தானே, ஈஸ்வர்ட்டி இல்லைன்னு தெரியும். ரேணுகாட்டு ஒரு ஃபோன் இருக்குமே, அதங்க. அக்கா அது அமர்ந்து போய் கிடக்கு. பரவாயில்லம்மா, கொடுமா. ஆப்பாண்ணா என்ன கொடு. அண்ணே இப்போ எதுக்குண்ணா எல்லார்கிட்டயும் போனை வாங்கியிருக்கீங்க? என்ன அதுற காரணம் சொல்லணுமா? அது நம்மளாம் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட மட்டும் வரல, அதை தாண்டி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது கொஞ்ச நேரத்தில். சம்பவமா? அதை யாரும் பதிவு பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் போனெல்லாம் வாங்கி பைக்குள்ள போகிறேன். ஏன்னா இங்கே நல்ல மனசு படைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பிஏ டாப்பர், அப்புறம் எம்ஏ படித்தேன். என் காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? எவ்வளோ வசதியான வீடாக இருந்தாலும் பெண்கள் பிறக்கிறதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தி குழந்தைங்களை பெற்று அவங்கள வளர்த்து ஆளாக்குறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுற காலம் இது. சமூக கருத்து மட்டும் இல்லை, மதங்களும் இதைத்தான் வலியுறுத்துது. பெண்ணுன்னா அடிமை, ஆண் தான் கடவுள், அவன் தான் அரசன், அவன் தான் வீட்டு தலைவன், பெண்கள் இவங்களுக்கு கீழே தான் இருக்கணும், இருந்தாகணும். இப்படிதான் இந்த சமூகம், பெருமதங்கள் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு சுய சிந்தனைங்கிறதே இல்லைன்னு நினைச்சாங்க. அவளோட உடல் மனசு எல்லாமே அவ கணவனுக்காக மட்டும்தான். இத ரிலீஜியஸா ஃபாலோ பண்ண கூட்டத்தில இருந்து விலகி நின்னவரு எங்க அப்பா. என்னை படிக்க வச்சாரு. இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு சாதாரண ஊர்ல இருந்து என்னை இங்க அனுப்பி படிக்க வச்சாரு. என் படிப்புக்காக மொத்த குடும்பத்தையும் சொந்த ஊரை விட்டு அழைச்சுக்கிட்டு வந்து இங்கேயே செட்டில் ஆகிற அளவுக்கு அவர் என் மேலேயும் என் படிப்பு மேலேயும் நம்பிக்கையும் அக்கறையும் வச்சிருந்தாரு. இதனாலேயே எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எங்க குடும்பத்தை கண்டா பிடிக்காது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிப்புன்னு சண்டை போட்டாங்க, எங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. He was not bothered. இப்ப தள்ளி நிக்கிறவங்கெல்லாம் ஒரு நாள் உன் சாதனையை பார்த்து ஓடி வந்து ஒட்டி நிப்பாங்கன்னு பெருமையா சொல்லி படிக்க வச்சாரு. போலாமா? பூசாட்டின்னு சொல்லி வெளியாட்கள் யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த கோயிலில் நம்ம குடும்பம் மட்டும்தான். அண்ணே அப்படி என்ன நீங்க நடக்க போகுது? அப்படி எங்க ஏதாவது நடந்தாலும் நாங்க என்ன உங்களுக்கு பிடிக்காததையா செய்ய போறோம்? ஏன்னா என் தம்பி மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கு விரோதமாக நீங்கள் எப்பயுமே செயல்பட மாட்டீங்க. ஆனால் மற்றவர்களாக இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சூழ்நிலை இருக்குல்ல ஞானா, அது ஒரு ஆளை எப்படி மாற்றணும்னு சொல்ல முடியாது. கவனமாக இருக்கணும். அண்ணே என்ன சூழ்நிலைண்ணே? எனக்கு ஒன்றும் விளங்கலை. விளங்கும்ப்பா, எல்லாம் விளங்கும். இன்னும் 2 நிமிஷத்தில் எல்லாமே விளங்கும். கொஞ்சம் பொறுமையாரு. பால் காவடி பன்னீர் காவடி எல்லாம் பார்த்துருப்பீங்க, பல்ட்டி காவடி பார்த்தது இல்லைல்ல, இப்போ பார்ப்பீங்க. கதிரு, இந்த கோயிலுக்கு இப்போ தான் நீ வர. நல்லா துடியான சாமிடா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஐயா நிறைய தடவை என்னை கூட்டு வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். வாங்க வாங்க வாங்க.
பாப்பா துரைச்சாமி, மாமா குந்தவ, இந்த பையப்படி ஓம்பொரு பிள்ளைய வச்சுக்கணும், புரியுதா? சரி. வாமா ஆதி குடும்பத்து மருமகளே, வா வா என்ன வா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய் இருமா, இதெல்லாம் ஏன் செஞ்சிட்டு இருக்க? கோயில் தளத்துல சாமி காலை தவிர யார் காலையும் விழுகக்கூடாது. இல்ல மாமா, சாமி காலில் தானே விழுந்தேன். சரியா போச்சு. உன்கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாதுமா. நல்லா இருமா, நல்லா இரு, சந்தோஷமா இரு. அதுக்கு தானே நான் அழைச்சிட்டு வந்தேன். இனி என் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாது. எனக்கா இவ்வளோ அலங்காரத்தோட வந்திருக்கா? எனக்கு பயந்து வருது. என்னப்பா ஞானா, விளங்குதா? என்னடா வீட்டில இருந்து சிங்கப்பூர் போக சொல்லிட்டு திருப்பி இங்கே வர வச்சிருக்காரன்னு பார்க்குறியா? இந்த புள்ள நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துருந்துச்சு. விருந்தாளியாக வந்த பிள்ளையே மருமகளாக்குறது நாகரிகமான விஷயமா இருக்காது இல்லையா? அதனால தான் விருந்தாளியாக வந்த பிள்ளையை விருந்தாளியாகவே அனுப்பி வச்சுட்டு இப்போ மணப்பொண்ணா திருப்பி வர வச்சிருக்கேன். உங்கள் அண்ணன் கோளாறுலாம் யாருக்கடா வரும்? ஏம்மா இது? அக்கா, சக்திக்கும் குந்தவைக்கும் இந்த இடத்துல இப்பயே கல்யாணம். என்ன முடிவெடுத்திருப்பான்னு தெரியல. நான் சாதிக்க பிறந்தவன். இந்த எண்ணம் மட்டும்தான் என் மனசுலயும் அறிவிலையும் எங்க அப்பா விதைச்ச பெரிய நம்பிக்கை. இதை நோக்கி தான் நான் ஓடுனேன். எம்ஏ ஃபைனல் இயர் வரைக்கும் அந்த கனவை சுமந்துக்கிட்டே ஓடுனேன். எங்க அப்பா இருந்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா பாசிட்டிவா தெரிஞ்ச இந்த உலகம் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த ஒரே நாள்ல மொத்தமா இருண்டு போச்சு. என் சாதனைய பார்த்து யாரெல்லாம் ஆச்சரியப்படணும்னு நினைச்சனோ அவங்க எல்லாருமே என்ன கிண்டலும் கேலியுமா பார்த்தாங்க. அவங்க பார்வையில இருந்த ஒரே எண்ணம், இனிமே இவ என்ன செய்ய போறா அப்படிங்கிற ஏளனம். காட்டுல தனிச்சு விடப்பட்ட மான் ஒரு சிங்க கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா அதால என்ன செய்ய முடியும்? இன்னொரு ஆண் வந்தா மட்டும்தான் என்னை காப்பாத்த முடியுங்கிற எண்ணத்தை எங்க அம்மா மனசுல ஆழமா ஊனிட்டாங்க. அடுத்த ஒரு மாசத்துல எனக்கு கல்யாணம். எங்க அம்மா எனக்கு போட்ட ஒரே கண்டிஷன், வாங்கிக்கிட்ட சத்தியம் என்ன தெரியுமா? நான் படிச்ச படிப்பை எக்காரணம் கொண்டு என் வீட்டுக்காரர்கிட்டயோ அவங்க வீட்டு ஆளுங்க கிட்டயோ சொல்லக்கூடாது. என் கனவுக்கும் எதிர்பார்ப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கையில நான் அடியெடுத்து வச்சேன். சர்வ சுதந்திரத்தோடையும் வளர்ந்தனா ஒரு சின்ன குரல் எடுத்து ஏன்னு கேட்டாலே அது பெரிய குற்றம். எனக்கு புரியல, அதிர்ச்சியா இருந்தது, குழப்பமா இருந்தது. ஏன், எப்படி, எதுக்கு அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்தது. ஆனா என்னால ஒன்னும் செய்ய முடியல. என் கண்ணு முன்னாடி இருந்தது ரெண்டு சாய்ஸ். ஒன்னு என் உயிரை விட்டுடணும், இல்ல எங்கேயாவது ஓடிடணும். இந்த ரெண்டு தான். சாக தைரியம் இல்லை. ஏன்னா என்னை நம்பி ஒரு குழந்தை இருந்தது. சரி, ஓடி போயிடலான்னு யோசிச்சேன். ஆனா எங்க ஓடி போறது? இன்னைக்கு மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்லாத காலம் அந்த காலம். இன்னைக்கு நீ போய் தனியா வீடு எடுத்து தங்கி உனக்கான வாழ்க்கையை தேடிக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு வீட்டு வாசலையே தாண்ட முடியாதுங்கிற காலம் என் காலம். அதுவும் கையில ஒரு குழந்தை வேற. புரியுதா எல்லாருக்கும்? என்ன அம்மா இருக்கணும், அம்மா இல்லாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துகிறமேனு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிட்டு தான் இருக்கு.
வீட்லயே அம்மாட்ட உடச்சி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா ரகசியம் வெளியே போயிருக்கும். அதனால சொல்லலை. அதனால அம்மா இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நடத்திட்டுங்கிற தியாகத்தை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன். வீட்லயே அம்மாட்ட உடச்சி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா ரகசியம் வெளியே போயிருக்கும். அதனால சொல்லலை. அதனால அம்மா இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நடத்திட்டுங்கிற தியாகத்தை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன். என்ன துரைச்சாமிட்டு இந்த சம்மந்தமே வேண்டாம்ப்பா, உன் பிள்ளைய கூட்டி சிங்கப்பூர் போன்னு சொன்னோடனே அரண்டு போயிட்டேன் மனுஷன். அரண்டு போய் சோழாந்தன் வீட்டில் போய் நொந்து போய் உட்காந்துட்டேன். அப்புறமா நான் போனை போட்டு பேசினேன். நிறையா சிக்கல்களாக இருக்குப்பா, இந்த கல்யாணத்தை இப்படி தான் நடத்தணும்னு நான் எடுத்து சொன்னேன். இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டான். என்னப்பா? என்னம்மா, என்ன நடக்க போகுது? என்ன குந்தவ, அப்படி என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு யோசிக்கிறிய? நிறையா சிக்கல் இருக்குமா. ஊர் கண்ணெல்லாம் நம்ம மேலதாம்மா இருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லா கண்ணும் அளவாஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் பொல்லாத கண்ணுங்கம்மா. அதுவும் இல்லாமல் இந்த கும்பகோணம் ஜோசியர் வர பெரும் போராட்டத்தில் தான் அந்த கல்யாணம் நடக்கும்னு குழப்பி விட்டு போயிட்டேன். அதனால தான் இப்படி ஒரு அவசர கல்யாணம்மா. பொதுவாக நான் அந்த ஜாதகமெல்லாம் பார்க்கறதில்ல. எனக்கு தோதா இருந்தால் ஏற்றுக்கிடுவேன், இல்லைன்னா போயா வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் ஏன் வேலையை பார்க்க போயிடுவேன். கடவுள் நம்பிக்கையிலிருந்து மனுஷ நம்பிக்கை வரைக்கும் எனக்கு சாதகமாக இருந்தால் நம்புவேன். இல்லைனாக்கா அதுவாக நானான்னு ஒரு கை பார்த்துருவேன். இதை நான் யாருக்காகவும் மாற்றிக்கிட்டதே இல்லை. அதான் குணசேகரன். இது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். குறிப்பாக எங்கள் வீட்டு மருமகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ இந்த ஏற்பாடுக்கு கும்பகோணம் ஜோசியர் சொன்னது சாதகமாக இருந்துச்சு. அதனால தான் ஏற்றுக்கிட்டேன். என்னம்மா, சரிதானே? சரிதான் மாமா. சரி துரைச்சாமி, அண்ணே. பிள்ளைய கூட்டு போய் பின்னாடி ஒரு கூட இருக்கு, அதில் உட்கார வை. சரிண்ணே. நான் சக்தியை ரெடி பண்ணிடுறேன். சரிண்ணே. ஆமா. ஏமா ஆதிர, கூட போ. நீ தானே நாத்துனா, கூட போ. கை பிடிச்சி கூட்டு போ. நான் சக்தியை தயார் பண்ணிடுறேன். பூசாரி ஐயா, அந்த மாப்பிள்ளையோட வேட்டி ஷர்ட் எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. கொண்டாங்க. என்னப்பா புது மாப்பிள்ளை, தயாரா இருக்கியா? கல்யாணத்துக்கு வேற யாரும் வரலையா? வேற யாரும் வரணும்? மாப்பிள்ளை இருக்கேன், பொண்ணு இருக்கு. மாப்பிள்ளைக்கு நான் இருக்கேன், பொண்ணுக்கு அப்ப இருக்கேன். கல்யாணத்தை நடத்த நீங்க இருக்கீங்க. என்ன நானா? ஆமா பூசாரி. ஏன் இது வரைக்கும் நடத்தினதே இல்லையா? இல்ல, எனக்கு இந்த மந்திரம்லாம் சொல்லி. என்ன பூசாரி, கல்யாணம் பண்றதுக்கு மந்திரம் தேவையில்லை, மனசு தான் வேணும். உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு, அது போதும். என்ன பூசாரி, ஏன் இப்படி பயப்படுறிய? இது என்ன பெரிய ஏறப்பணம் ஓட்டுற வேலையா? பொண்ணு காலத்துல மாப்பிள்ளை மாலையை போட போறேன், மாப்பிள்ளை காலத்துல பொண்ணு மாலையை போட போற. அப்புறம் பொண்ணு காலத்துல மஞ்சள் கயிறுல 3 முடிச்சு போட போறேன். முடிச்சு நல்லா போடுவீங்களப்பா? அதெல்லாம் பிரமாதமா போடுவேன். அப்புறம் அப்படிதான் கல்யாணம். இதுக்கு மேலே செய்யறதெல்லாம் தேவையில்லாத ஆடம்பரம் பூசாரி. எதுக்கு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? சரிதானே? சரிதான். கொடுங்க, துணியை கொடுங்க. எப்பா இப்படி ஓரமா போய் வேட்டி சட்டையை மாற்றி வாப்பா. போ. இல்லை சக்தி, நான் வரட்டுமா? இல்லை, எதுக்கு மாற்றுவானப்பா? அவன் சின்ன பிள்ளையா? சரி, துணி மாத்திரக்கு நீ எதுக்கு கூட போற? தீபம் காட்டி தீபாராதனை பார்த்துருவோமா? சரி வா, ஞான வாப்பா. வாங்க, நல்ல காரியத்துக்கு முன்னாடி ஜோதியை பார்த்துருவோம். அதுவும் கையில ஒரு குழந்தை வேற. அடங்கி போனேன். என் புருஷன்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு குணசேகர சக்தி வரைக்கும் அந்த குடும்பத்துல பழமைவாதம் வேரூனி நிக்குது. அவங்க கிட்ட என்னால எதிர்த்து தர்க்கம் பண்ண முடியல. காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆரேட்டர்னு பேர் வாங்கினேன்னா என் வார்த்தைகளும் நானும் அந்த பழமைவாதிகள் கிட்ட தோத்து போயிட்டோம், அடங்கி போயிட்டேன்.